ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினைத்து கவலைப்படுகிறாய்? நான் இப்பொழுது சொல்லும் விஷயம் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வீட்டில் நடக்கும். அதை யாராலும் எப்பொழுதும் தடுக்க முடியாது. எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டு வந்து இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு நானும் தயாராக இல்லை. கூடிய விரைவாக நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்று நீ ஞாபகம் வைத்துக்கொள். உன்னுடைய மனநிலைமைகள் யாருக்கும் வெளியில் தெரியாது. வெளியில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிலர் நன்றாக இருக்கிறாய் என்று சொல்வார்கள். சிலர் இவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதா என்று சொல்வார்கள். சிலர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆகோ ஓகோ இவள் இப்படி இருக்கிறாள், இவளிடம் இந்த காசு இருக்கிறது, அந்த காசு இருக்கிறது, எங்கிருந்து தான் வருகிறது என்பது தெரியவில்லை என்று வாய்க்கு தகுந்தது போல என்னென்ன வார்த்தைகளை பேசலாமோ எல்லா விஷயத்தையும் பேசுவார்கள். அவர்களுக்கு அந்தந்த நிமிஷங்கள் என்னென்ன தோன்றுகிறதோ எல்லாம் பேசுவார்கள். அது மற்றவர்களுக்கு மனதை காயப்படுத்துமா படுத்தாதா, இதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை கூட கிடையாது. மனசாட்சி இல்லாமல் சில விஷயத்தை பேசுவார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, என்ன விஷயம் நடக்கிறது, எந்தெந்த விஷயம் நடக்கிறது என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். சரியா நான் சொல்வது? நான் சொல்வது தான் நீ இப்பொழுது ஆம் சாயி ஆம் சாயி என்று நீ சொல்லிக்கொண்டு இருப்பது என் காதில் வந்து கேட்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ மனதால் வேதனையோடு இருக்கிறாய், மனதால் எந்த அளவுக்கு கஷ்டத்தோடு இருக்கிறாய் என்பது உனக்கு தான் தெரியும். அம்மா, 1000 பேர் 1000 விதமாக உனக்கு அறிவுரைகளை சொல்லலாம். 1000 பேர் 1000 விதமாக உன்னிடம் எது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பது உன்னுடைய முடிவு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிறைய விஷயங்களை மாற்றப் போகிறேன். முக்கியமாக மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நீ நினைத்து நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து வருந்துகிறாய் அல்லவா? அந்த எண்ணத்தை நான் மாற்றுவேன். அதற்கு பிறகு காசும் பணமும் வராமல் தடையாக இருக்கிறது அல்லவா? அந்த விஷயத்தை மாற்றுவேன். அதாவது தடையே இல்லாமல் உன்னுடைய வீட்டில் செல்வமும் எல்லா விஷயமும் நிரந்தரமாக உன்னிடம் இருக்கும்படி, எல்லா சுப காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன். பொறுப்பில்லாத அப்பாவாக இருக்க மாட்டேன். பொறுப்புள்ள அப்பாவாக இருந்து இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யலாமோ அந்த அனைத்து விஷயங்களையும் தடையில்லாமல் செய்து உன்னை வாழ வைப்பேன். துரோகிகள் உன்னுடைய வாழ்க்கையை சில நேரத்தில் கஷ்டப்படுத்தி விட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையை பணைய வைத்து தேவையில்லாத விஷயம் செய்து அவனவன் முன்னேறிவிட்டான். நீ முன்னேறி கொண்டு இருந்த உன்னை அப்படியே காலை வாரிவிட்டு கீழே விலக வைத்து விட்டார்கள். இவர்கள் எல்லாரும் மனிதர்கள் கிடையாது, மிருகங்கள் கூட கிடையாது. மிருகங்கள் கூட ஒருவேளை சாப்பாடு போட்டால் கூட நன்றி விசுவாசமாகத்தான் இருக்கும். இவர்களுக்கெல்லாம் காலம் முழுவதும் நீ சாப்பாடு போட்டால் கூட அடுத்த நிமிஷம் நீ என்ன போட்டாய் என்றுதான் கேட்பார்கள். ஏன், உன்னுடைய சொத்தை கூட அவர்கள் பேரில் எழுதி வைத்தால் கூட அந்த நிமிஷம் மட்டும்தான். அதற்கு பின்பு போய் இன்னும் இவரிடம் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, என்னிடம் எழுதி வைத்தால் என்ன, இப்படி பேசுவார்கள். இதுதான் உலகம். சந்தோஷங்கள், சகல ஐஸ்வர்யங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி ஒவ்வொரு விஷயமாக இனிமேல் வரும் காலமும் நான் செய்வேன். உனக்கு இனிமேல் எதற்குமே சரிதான். ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட என்னிடம் இது இல்லையே என்ற ஒரு நினைப்பே வராத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆளாக மாற்றுவேன். துரோகிகள், எத்தனை துரோகிகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை படாத பாடுபடுத்தினார்கள். ஏ அப்பா, எல்லா விஷயத்தையும் தாண்டித்தானே வந்தாய். கூடிய விரைவில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வரும். ஆனால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இத்தனை நாள் உன்னை ஆட்டி வைத்தார்கள், அவர்கள் எல்லாரையும் அடித்து துரத்துவேன். அதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மங்கள காரியங்கள் அனைத்தையுமே
தருவேன். அதையும் யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. உன்னிடம் நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை அழகு பார்த்து வாழ வைப்பேன். தோற்று போய் விடுவோமோ என்ற ஒரு எண்ணம் இனிமேல் உன் வாழ்க்கையில் வேண்டாம். பயமோ இனிமேல் உன் வாழ்க்கையில் வேண்டாம். அழகழகான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள். தோல்விக்கு இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது. துரோகிகளுக்கு இனிமேல் உன் வாழ்க்கையில் இடம் கிடையாது. எதற்காக இந்த வாக்கினை கேட்க வந்தாய்? மன அமைதிக்காக. ஆனால் நான் சொல்கிறேன், மன அமைதியா? அது இனிமேல் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கும். இது வெறும் ஆறுதலுக்காக நான் கொடுக்கும் வாக்கு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் வாக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீ முன்பே தெரிந்து கொள்ளப் போகிறாய். அவ்வளவுதான் தங்கமே. வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களை முன்பே தெரிந்தால் ஒரு சில விஷயங்கள் பயமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் மனதில் ஆறுதலை கொடுப்பது போல இருக்கும். ஆறுதலோடு மட்டும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள். நன்மைகள் நடக்கட்டும், துரோகிகள் விலகட்டும், சுவாரஸ்யமான அற்புதமான விஷயங்கள் நடக்கட்டும். ஒரு விஷயத்தை சொல்லவா? யாரோடையாவது வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இது போல நம் வாழ்க்கை இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கும் என்று தோன்றும். யாருடைய வாழ்க்கையாவது பார்க்கும் பொழுது இவரிடம் இருக்கும் பணம் நம்மிடம் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்குமே என்று தோன்றும். அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்திற்கு இன்பமும் பணத்திற்கு பணமும், அது மட்டுமல்லாமல் தெய்வத்திற்கு தெய்வமும் துணையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலமும் இருந்து கொண்டே இருக்கும். சாயுடைய வார்த்தையை நம்புங்கள். யாருடைய வார்த்தையை நம்புகிறீர்களோ இல்லையோ, சாயுடைய வார்த்தையை நம்புங்கள். சாய் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு நாளும் கொடுப்பேன். உங்களுக்கான நிம்மதியும் உங்களுக்கான சந்தோஷமும் என்னாலும் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஒருபொழுதும் ஒரு காலமும் உங்களை நான் தோல்வியடைய விடவே மாட்டேன். நம்பிக்கை வைத்த என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள். நிச்சயமாக அதற்கு நான் ஏமாற்றத்தை தரமாட்டேன். சந்தோஷமாக இருங்கள். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுத்து, ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய முழு குறிக்கோளாக இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து செய்ய மாட்டேனா? நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த ஒவ்வொன்றையும் இனி வரும் காலம் நான் பார்த்து செய்வேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.